Next, on behalf of the audience, we offer our humble salutations to Guruji, Sri Muralidhara Swamigal. We request you, Guruji, to please bless the audience with your Anugrah Bhashanam. பெரிய பிரிவாளுடைய உபன்யாசங்களில் அடிக்கடி ஒரு விஷயத்தை திரும்பி சொல்லிட்டு இருந்தா அது என்ன அப்படின்னுட்டா, நம்ம வருஷம் முழுக்க ராமநவமி, கிருஷ்ணாஷ்டமி, அது மாதிரி வரலட்சுமி நோன்பு, நிறையா பண்டிகைகளை நம்ம கொண்டாடின்னு இருக்கோம். ஆனால் ஸ்ரீராமநவமி கொண்டாடுறோமோ, ஜென்மாஷ்டமி கொண்டாடுறோமோ, அதை விட ரொம்ப முக்கியம் பகவத்பாதாளுடைய ஜெயந்தியை கொண்டாடணும் அப்படிங்கிறது தான் பெரியவா நிறைய தரம் உபன்யாசம் பண்ணியிருக்கா. அதுக்கு காரணம் சொல்லும் பொழுது, பகவத்பாதாளுடைய அவதார காலத்துக்கு முன்னாடி பௌத்த ஜெயின மதங்கள்லாம் பரவி வைதிகமான சனாதன மதமே போயிடுத்து. அதனால யாருக்கும் ராமரையும் தெரியாம போயிருக்கும், கிருஷ்ணரையும் தெரியாம போயிருக்கும். பெரிய பகவத்பாதாளுடைய அவதாரத்துல தான் நமக்கு ராமரும் கிருஷ்ணரும் தெரியறார். அதனால ராமநவமியை கொண்டாடுறதை காட்டிலும், ஜென்மாஷ்டமியை கொண்டாடுறதை காட்டிலும் பகவத்பாதாளுடைய ஜெயந்தி அவசியம் கொண்டாடணும்னு சொல்லுவா. அது மாதிரி நம்ம குருமூர்த்தி கூட துக்ளக்கில் எழுதும் பொழுது, ஒரு 30, 40, 50 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடெல்லாம் எப்படி இருந்தது, அப்போ பெரியவாள்கிட்ட போய் அவர் கேட்டது. பெரியவா சொன்னா, ஒரு பெரிய புயல் அடிக்கிறது, இப்போ மழை பெய்யறது, எல்லாம் சாயறது, அப்புறம் 1க்கு 10 எல்லாம் முளைக்கும்னு சொன்னா. அந்த காலம் எப்படி இருந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கு எப்படி எவ்வளவு வேத பாடசாலைகள் நடக்கிறது, எவ்வளவு சாஸ்திரம் படித்தவா இருக்கா, எவ்வளவு கோவில்கள் புனருத்தாரணமாகுது, ஆஸ்திகம் எவ்வளவு தூரம் விருத்தியாயிருக்கு அப்படின்னு விட்டா, அதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் பெரியவா தான் காரணம். அதனால நம்ம எதை கொண்டாடுறோமோ இல்லையோ, பெரியவாளுடைய ஜெயந்தியை கொண்டாடணும். அந்த ஜெயந்தி மகோத்சவத்தை கொண்டாடுறது அப்படின்னுட்டா, அன்னைக்கு அவரை ஸ்மரித்து அதில் நமக்கு கலந்துக்கிற ஒரு பெரிய பாக்கியமே அவருடைய பரிபூர்ணமான கிருப்பையை நமக்கு வாங்கி தரும். நிறைய எல்லாரும் முன்னாடி பேசியிருக்கா பெரியவாளை பற்றியே. பெரியவா பேசுறத பற்றி என்ன சொன்னா ஒரு உபன்யாசத்தில் அப்படிங்கிறத சொல்லி என் பேச்சை நான் முடிச்சுக்கிறேன். ஒரு தரம் பெரியவாளுக்கு ஒரு பெரிய பட்ன பிரவேசம் கொடுத்து ஒரு ஊரில் பெரியவாளுக்கு வரவேற்பு கொடுத்தா. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து உட்கார்ந்துட்டு இருந்தா. அப்போ எல்லாரும் பெரியவாளை 10 நிமிஷம் பேசணும் அப்படின்னா, பெரியவா சொன்னா, இவ்வளவு பேர் இந்த ஊரில் எனக்கு பெரிய பூர்ண கும்பங்கள்லாம் கொடுத்து வரவேற்பு கொடுத்து நான் 10 வார்த்தை பேசுவேனான்னு ஆசையாக வந்திருக்கேன். எனக்கு என்ன தோன்றது அப்படின்னா, உங்களெல்லாம் பார்த்து தியானம் பண்ணு, ஜபம் பண்ணு, ஆச்சாரத்தோடு இரு, அனுஷ்டானத்தோடு இருன்னு சொல்கிறத காட்டிலும் நான் தனியாக உட்காந்துட்டு காமாட்சியை தியானம் பண்ணலான்னு தோன்றது. நான் காமாட்சியை தியானம் பண்ணாமல், ஜபம் பண்ணாமல் உங்களை பார்த்து நான் தியானம் பண்ணு, ஜபம் பண்ணு அப்படின்னு சொன்னால் ஒரு பலனும் ஏற்பட போகிறதில்ல. அதனால் நான் பண்ணணும். அதனால் பண்ணாமல் நான் உபதேசம் பண்ணுறதுனால ஒரு பலனும் இல்லை. ஒரு கால் நான் காமாட்சியை தியானம் பண்ணி ஜபம் பண்ணி எனக்கு ஞானம் சித்திச்சுடுத்துனா அப்போவும் நான் உபன்யாசம் பண்ண வேண்டாம். ஏன்னா என்னை பார்த்தாலே உங்களுக்கெல்லாம் ஞானம் வந்துடும். அதனால பேச்சுங்கிறது முன்னாடியும் அவசியம், பின்னாடியும் அவசியம் இல்லைன்னு சொன்னார். அதோடு இன்னைக்கு நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் பெரியவாளுடைய பரம அனுகிரகம் கிடைக்கும்.